9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயா அவர்களின் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா, குரு பயிற்சி பலன்கள் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. அதாவது போன வருஷம் 9ஆம் இடத்துல ஓடி போனவங்க 9ல் குரு அந்த நிகழ்ச்சி பேசியிருந்தோம். அந்த டிரான்ஸ்லேட் பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் வராரு, அதுவும் தொழில் ஸ்தானத்தில் வராரு. எந்த மாதிரி பலன்களை தருவார், இவங்க பிரச்சனை ஒட்டுமொத்தமாக தீருமா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கேட்குறீங்க. அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்திற்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ குரு பகவான் நவகிரகங்களில் 9 கிரகங்களில் குரு பகவான் தான் முழு சுபகிரகம். குரு பகவான் தான் முழு சுபகிரகம். குருவுடைய அருள் இல்லையே எந்த ஒரு அருளுமே இல்லை. ஒருத்தருக்கு அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். அதே சமயத்துல அந்த குருவுடைய பார்வை, அந்த குருவுடைய பார்வைங்கிறது கோடி புண்ணியத்தை கொடுக்கும். அந்த குருவுடைய திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்க எவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் அவங்களை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு அனுகிரகம் குரு பகவானுக்கு இருக்குது. ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய பணம், பெரிய பணத்துக்கு அதிகாரி. பெரிய பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா குருவுடைய அந்த பார்வை இருந்ததுனால தான், அவங்களுக்கு அந்த குரு பலன் இருந்ததுனால தான். அது போக ஒருத்தருடைய வாழ்க்கையில திருமணம் என்பது எவ்வளவு முக்கியம். ஒருத்தர் இந்த பிறவி எடுக்கிறார் அப்படின்னா இந்த பிறவியில திருமணம் ஆனாதான் அந்த பிறவி முற்றுப்பெறும். அந்த திருமணத்துக்கு காரகன் குரு பகவான். அப்போ ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து எனக்கு கல்யாணம் ஆகணும், குரு பலன் இருக்குதான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா கிரகத்திலையும் முன்னோடி கிரகம் முழு சுப கிரகம் இந்த குரு பகவான் தான். அப்ப அந்த குருவுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் திருமணமே நடக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையில பணம் சம்பாதிச்சு, காசு சம்பாதிச்சு நல்ல திருப்தியாக வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னா, திருப்தியா இருக்கிறார் அப்படின்னா குருவருள் இல்லாமல் எந்த அருளுமே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் ஸ்ட்ராங்காக இருக்குதா, நல்ல யோகமாக இருக்குதா அப்படின்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க. அந்த ஜாதகத்துல அந்த தசா புத்திகள் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா இங்கே குரு நல்ல இடத்துல இருந்தாலும் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு மீடியமா தான் கிடைக்கும். அது போக ஒருத்தருடைய வளர்ச்சி, இப்போ ஒருத்தர் சிஎம்மா இருக்கிறாரு, ஒருத்தர் பிஎம்மா இருக்கிறாரு, ஒருத்தர் தாசில்தாரா இருக்கிறாரு, ஒருத்தர் மந்திரியா இருக்கிறாரு, ஒருத்தர் பிரசிடென்டா இருக்கிறாரு, ஒருத்தர் கவுன்சிலரா இருக்கிறாரு, ஒருத்தர் நீதிபதியாக இருக்கிறாங்க, ஒருத்தர் ஒரு போஸ்டிங்ல பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க எல்லாத்துக்கும் குருவுடைய கடாட்சம் கண்டிப்பாக தேவை. அந்த குருவுடைய கடாட்சம் இருந்தால் மட்டும்தான் அந்த பதவியில் இவங்கள் நிலைக்க முடியும். அந்த பதவியில இருந்து நல்லது செய்ய முடியும். அப்போ பாத்தீங்கன்னா குருவுக்கு பாத்தீங்கன்னா உகந்த கலரே, அதாவது மஞ்சள் கலர். இந்த தங்கம், இது வெட்டி எடுக்கக்கூடிய இடங்கள், இந்த தங்கம், இந்த தங்க சுரங்கம், அது போக பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு மதிப்பும் கண்டிப்பாக இந்த குருவுடைய அனுகிரகம் நல்லா இருந்ததுனால தான் அந்த தங்கத்துக்கு அவ்வளவு மதிப்பு. இனியுமே இந்த தங்கத்தின் மதிப்பு உயரும். தங்கத்துக்கு அந்த விலைவாசிகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த குருவுடைய அனுகிரகமாகப்பட்டது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ பாத்தீங்கன்னா துக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை, அதாவது பாத்தீங்கன்னா சந்தோஷமாக மாற்றக்கூடிய ஒரு சிறப்பு குரு பகவானுக்கு இருக்குது.
அதாவது துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி குரு பகவான் தான். அப்போ வந்து இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க. நீங்க கேட்ட கேள்வி, இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவங்கள் வறண்டு போன வாழ்க்கைக்கு, கஷ்டப்படுகிற வாழ்க்கைக்கு, நல்லவங்களாக இருந்து உத்தமராக இருந்து நல்ல உழைப்பை கொடுத்து அந்த உழைப்பையும் அந்த வருமானத்தையும் இவங்க அனுபவிக்க முடியல. அப்படிப்பட்டவர் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இந்த துலாம் ராசிக்கு இப்ப 10ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறாங்க. 9ஆம் இடத்துல குரு இருந்தது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலனை அனுபவிச்சாங்க, இடம் மாறினாங்க, குழந்தை பாக்கியம் கிடைச்சது, அதுபோக பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வெள்ளங்கங்கள் எல்லாமே தீர்ந்துச்சு. இந்த குரு பயிற்சியில 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமானதுனால, 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம். இந்த குரு பகவான் எப்ப பயிற்சி ஆறாங்க அப்படின்னா, ஜூன் மாசம் 2ஆம் தேதி 1:50 AM திங்கட்கிழமை அன்னைக்கு மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு வர்றாங்க. எப்படி வர்றாங்க? உச்ச பலத்தோடு வர்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம், ஒரு தொழில் ஸ்தானம். அந்த தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் உச்சமாகிறார். அப்படி உச்சமாகிறதுனால இவங்களுக்கு தொழில்ல கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும். ஏதாவது புது தொழில் செய்யணும்னு சொல்லி இவங்க வந்து 2 வருஷம் 3 வருஷ காலமா இல்லை இவங்க வாழ்க்கையில ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த விதமான புது தொழிலை இப்ப செய்யலாம். இப்போ 10ஆம் இடத்துல வந்தா பதவி பறிப்போகும்னு சொல்றாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம். இந்த உச்சம் பெற்ற குருவால் பதவி பறிபோகாது. பதவி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் உருவாகும். டிரான்ஸ்ஃபருங்களா இல்லை வந்து ப்ரமோஷன்ஸுங்களா? ப்ரமோஷனும் கிடைக்கும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். டிரான்ஸ்ஃபர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதனால அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அவங்க எதிர்பார்த்தது இந்த பீரியட்ல நடக்கும். 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவி பறிபோகும் சொல்றது வேற. 10ஆம் இடத்துல வந்தால் அந்த பதவிகள் ஆகப்பட்டது பரிமாற்றங்களாகும். இடம் விட்டு இடம் மாறி போகணும், நாடு விட்டு நாடு மாறி போகணும், இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும். அப்ப இந்த 10ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால எங்க நம்மளுக்கு பிரச்சனை வந்துருமோ, எங்க நம்மளுக்கு குழப்பங்கள் வந்துருமோ அப்படிங்கிற பயம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வேண்டாம். உறவு சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க? துலாம் ராசிக்காரங்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குது. தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை, அந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட ஸ்தானமும் 2ஆம் இடம் தான். அப்ப அந்த 2ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்கிறாங்க. அப்ப இதற்கு முன்னாண்ட துலாம் ராசிக்காரர்கள் அந்த உறவுனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல நிம்மதி இல்லாம போயிருக்குது, நம்பி ஏமாந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த உறவின் மூலியமாக முன்னேற்றம் கிடைக்கும், ஒரு மேன்மை உருவாகும். அந்த உறவுக்காரங்கள்னால, அதுக்கு வந்து மனைவி இருக்கிறாங்க, மனைவியுடைய அண்ணன் தம்பி, மனைவியுடைய அப்பா அம்மா, இவங்களுக்கு சம்பந்தி, அதாவது இவங்களுக்கு மாமனார் மாமியார், இவர்களால் இவங்களுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய காலகட்டங்கள். அது போக மச்சாண்டாமாரு, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு மாமனார் மாமியார், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களால் இந்த மனைவிக்கும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ உருவாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறவுகள் மேம்படும். அப்போ இந்த வெளியில் இருக்கக்கூடிய உறவுகள்னாலையும் இவங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் விலகி, மனஸ்தாபங்கள் விலகி நல்ல மாற்றங்கள் உருவாகும். இதை விட இந்த பங்காளிகள் அவங்கனால நிறைய உபாதைகள், மன வேற்றுமைகள், நீயா நானா அப்படின்னு பார்த்துக்கலாம்ங்கிற அளவுக்கு பிரச்சனைகள், அது போக கோர்ட்டு கச்சேரி அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே உடையும், அதற்கு தீர்வு கிடைக்கும். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கை குலுக்கிக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிறப்பம்சம் இப்ப வருது. அதே இந்த ஆரோக்கியம் அப்படிங்க, ஆரோக்கியம் அப்படிங்கிறது அந்த 2ஆம் இடத்தை குரு பார்த்ததுனாலையும் 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாங்க. குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தனது 9ஆம் பார்வையாக துலாம் ராசிக்கு 6ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க.
அந்த 6ஆம் இடம் என்பது என்ன? எதிரிகள், சத்துருக்கள், அதுபோக வந்து ரோகம். அப்ப அந்த 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் தீரும், சத்துருக்கள் ஒளிவார்கள், அது போக வந்து பார்த்தீங்கன்னா ரோகம் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியாக பயன் பெறுவார்கள். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு சரியில்லை, வைத்தியம் பார்க்குறாங்க, அந்த வைத்தியத்தின் மூலியமாக ஒரு நல்ல திருப்தி கிடைக்கல, அப்போ வேற ஹாஸ்பிட்டல் போகலாம், வேற டாக்டரை பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழல்கள் இந்த பீரியட்ல உருவாகும். அது போக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒரு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த வைத்தியத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி சமயத்தில் இவங்க எக்ஸசைஸ் பண்ணணும், உணவு முறையை கரெக்டான டயத்துக்கு சாப்பிடணும், கரெக்டான டயத்துக்கு படுத்து தூங்கணும். இதற்கு முன்னாடி தூக்கமெல்லாம் கெட்டுட்டு இருந்தது, இவங்களுக்கு ஒரு மனசுல குழப்பத்தோடயே இருந்தாங்க, அந்த குழப்பம் எல்லாமே தீர வேண்டிய டைம். அதுபோக கால புருஷனுக்கு 4ஆவது இடத்துல இந்த குரு பகவான் பயிற்சி ஆறாங்க உச்ச பலத்தோடு. அது போக துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் இந்த குரு பார்க்குறாங்க. அப்ப அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? சொத்து, பூமி, வீடு, தோட்டம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல கண்டிப்பா செய்வாங்க. அவங்களுடைய கனவு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான டைம். அப்ப அந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும், சொத்து வாங்குவாங்க. அது போக வண்டி வாகனமும் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த வருஷத்துல வந்தாச்சு. அது போக தாய்க்கும் இவங்களுக்கும் மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இவங்களுக்கு இருந்துட்டு வந்துட்டே இருக்குது. அந்த தாய்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக தீரும். தாய் உடல்ல ஏதாவது பிணிப்படைகள் இருந்தாலும் இந்த இடத்துல வைத்தியம் பார்த்தாலும் அந்த வைத்தியத்தின் மூலியமாக தாய்க்கு நல்லாகும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால், அந்த 10ஆம் இடத்திலிருந்து அதனுடைய திருஷ்டி, அதனுடைய பார்வை எங்கெங்க படுதோ, அதாவது 2ஆம் இடத்துக்கு படுது, 4ஆம் இடத்துக்கு படுது, 6ஆம் இடத்துக்கு படுது, இந்த 3 இடமும் ஒரு சிறப்பான யோகங்கள். அந்த சிறப்பான யோகத்தால் துலாம் ராசிக்காரர்கள் படிப்படியாக முன்னேறுவார்கள். அது போக திடீர் அதிர்ஷ்டமும் இவர்களுக்கு வரும். அந்த திடீர் அதிர்ஷ்டத்தால் இவர்கள் பெரும் பணக்காரர்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷத்துல இருக்குது. சிறப்புங்க ஐயா. இந்த துளாராசி நேயர்கள் எந்த விஷயம் ரொம்ப கவனமா இருக்கும்? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா அண்ணன் தம்பி, அப்பா அம்மா, அது போக வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிய உறவுக்காரங்க, இவங்க எல்லாத்தையுமே மனசார நம்பிடுறாங்க. நம்பி உழைச்சு 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 அவங்க நல்லா இருக்கும்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையோ, தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வச்சுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து தடையில்லாமல் செய்கிறாங்க இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்க. அப்போ தன் குடும்பத்தையும் கொஞ்சம் இப்போ பார்க்க சொல்லுங்க. அப்படி பார்த்தாலே இந்த பீரியடு நல்லா இருக்கிறதுனால இவங்களுடைய மனசும் நல்லா இருக்கும், இவங்களுக்கு வளர்ச்சியும் நல்லா இருக்கும், இவங்க குடும்பத்திலையுமே அந்த போன சந்தோஷங்கள் இப்போ கிடைக்கும். சிறப்புங்க ஐயா. வழிபாடு எதுன்னு சொல்லுங்க. இவங்களுக்கு வந்து அந்த குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனாலையும் அந்த குரு பகவானையே, குரு தட்சிணாமூர்த்தியவே இவங்க வியாழக்கிழமை நாட்கள்ல கும்பிட்டு வர சொல்லுங்க. அது போக இந்த கடலையை ஏதாவது தானமாக கொடுக்க சொல்லுங்க. அப்படி கொடுக்கும்போது இவங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். சிறப்பு சிறப்பு. இது வந்து வெறும் கடலை, நிலக்கடலை சொல்றீங்க. ஆமாங்க. அது தானமாக கொடுத்தாங்கன்னாவே இவங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். இவங்களும் வாழ்க்கையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவார்கள். அதை பார்த்து அவங்க மனைவியும் சந்தோஷப்படலாம், மனைவியை பெற்றவங்களும் சந்தோஷப்படலாம், கணவரை பெற்றவங்களும் சந்தோஷப்படலாம். அதற்குண்டான வாய்ப்பு இப்போ இருக்குது. சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். நன்றிங்க.